வணக்கம். மலேரியா இந்த பேரை கேட்டாலே நமக்கு ஒரு நோய் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா உண்மையில இது ஒரு நோயை விட ரொம்பவே பெரிய விஷயம். இது ஒரு சின்ன நுண்ணுயிரோட நம்ப முடியாத ஒரு வாழ்க்கை பயண கதை. வாங்க அந்த பயணத்தை நாம இன்னைக்கு விரிவா பார்க்கலாம். முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். கொசுக்கடி. ஒரு கொசு கடிச்சா என்ன ஆகும்? கொஞ்சம் அரிக்கும், அவ்வளவுதானே. ஆனா விஷயம் அதோட முடியறதில்ல. அந்த ஒரு சின்ன கடி நம்ம உடம்புக்குள்ள ஒரு மறைமுகமான படையெடுப்பையே தொடங்கி வைக்குது. இப்போ நீங்க பாக்குற இந்த படம் தான் இந்த முழு கதைக்குமான ஒரு மேப் மாதிரி. நம்ம வழிகாட்டியும் இதுதான். யோசிச்சு பாருங்க, இந்த சின்ன ஒட்டுண்ணி உயிர் வாழறதுக்கு மனுஷனும் தேவை, கொசுவும் தேவை. ரெண்டு தனித்தனி உலகம் வேணும் அதுக்கு. எவ்வளவு ஒரு சிக்கலான ஆனா அதே சமயம் புத்திசாலித்தனமான ஒரு திட்டம் இல்லையா? சரி வாங்க, நம்ம கதையோட முதல் பாகத்துக்குள்ள போகலாம். ஒரு கொசு நமக்கு கொடுக்கிற ஒரு கொடிய பரிசு. அது எப்படி மனுஷனுக்குள்ள தன்னோட பயணத்தை தொடங்குதுன்னு பாப்போம். இந்த கட்டத்தோட ஹீரோ யாரு தெரியுமா? ஸ்போரோசோயிட்டுகள். இதை நீங்க சின்ன சின்ன தொற்று விதைகள் மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். ஒரு கொசு நம்மள கடிக்கும்போது அது ஆயிரக்கணக்கான இந்த விதைகளை நம்ம ரத்தத்துல விதைச்சிட்டு போயிடுது. ஆனா இங்க ஒரு ஆச்சரியம் இருக்கு. இந்த ஸ்போரோசோயிட்டுகள் உடனே நம்மள தாக்க ஆரம்பிக்காது. முதல்ல ரத்தம் வழியா பயணம் செஞ்சு நேரா நம்ம கல்லீரலுக்கு போய் அமைதியா பதுங்கிக்கும். ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி தான் இதுவும். சரி, இப்போ நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன முக்கியமான சம்பவங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம். இதை நாம 2 பாகமா பிரிச்சுக்கலாம். முதல்ல ஒரு அமைதியான படையெடுப்பு, அப்புறமா ஒரு மூர்க்கமான தாக்குதல். சோ மனுஷனோட உடம்புக்குள்ள இந்த ஒட்டுண்ணியோட பிளான் என்னன்னு பாருங்க. முதல்ல கல்லீரலுக்குள்ள நுழையுது. அங்க பாலிலா இனப்பெருக்கம் மூலமா தன்னோட எண்ணிக்கையே பெருக்குது. அப்புறம் ரத்த ஓட்டத்துல கலந்து கடைசியா ரத்த சிவப்பணுக்களை தாக்குது. சிம்பிளா சொன்னா இதுதான் அதோட திட்டம். இதுதான் நான் சொன்ன அந்த அமைதியான கட்டம். கல்லீரல் செல்களுக்குள்ள இந்த ஒட்டுண்ணி பல மடங்கு பெருகுது. சும்மா இல்ல, உள்ள போன ஒரே ஒரு ஒட்டுண்ணி கிட்டத்தட்ட 30,000 புது ஒட்டுண்ணிகளா மாறுது. அடேங்கப்பா! இது எல்லாமே நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட கண்ணுல மண்ணை தூவிட்டு நடக்குது. அப்புறம் ஒரு கட்டத்துல இந்த கல்லீரல் செல்கள் வெடிச்சு உள்ள இருந்த ஒட்டுண்ணி ராணுவமே ரத்த ஓட்டத்துல கொட்டப்படுது. இப்போதான் அசலான ஆட்டமே ஆரம்பிக்குது. நோயோட அறிகுறிகள் வெளிப்பட ஆரம்பிக்கிற கட்டம் இதுதான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மலேரியாவோட முக்கியமான அறிகுறி என்ன? கடுமையான காய்ச்சல், உடம்பெல்லாம் நடுங்குற குளிர். இதுக்கெல்லாம் காரணம் இந்த நிகழ்வு தான். ஒவ்வொரு தடவையும் ரத்த சிவப்பணுக்கள் வெடிக்கும்போது அதிலிருந்து நச்சுப் பொருட்கள் வெளியே வருது. அதுக்கு நம்ம உடம்பு எதிர்வினை ஆற்றும்போது தான் இந்த காய்ச்சலும் குளிரும் வருது. ஆனா இங்க கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். எல்லா ஒட்டுண்ணிகளும் இதே தாக்குதல தொடரதில்ல. சில ஒட்டுண்ணிகள் தங்களை கேமெட்டோசைட்டுகள் அப்படிங்கிற ஆண் பெண் வடிவங்களா மாத்திக்குது. இது எதுக்குன்னா, இதுதான் அடுத்த கொசுவோட உடம்புக்குள்ள போறதுக்கான அவங்களோட டிக்கெட். இந்த ஒப்பீட்டை பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். மனுஷங்குள்ள இருக்கும்போது அது தன்னோட நகல்களை உருவாக்குது, அதாவது குளோனிங் பண்ணுது. ஆனா கொசுவுக்குள்ள போகும்போது அது உருமாற்றம் அடையுது, அதாவது மனுஷன் உடம்புல பெருகிறது, கொசு உடம்புல மாறுறது. இதான் அதோட ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம கதையோட 2வது பாகம் ஆரம்பிக்குது. அதாவது கொசுவோட உடம்புக்குள்ள நடக்க போற உருமாற்றம். சரி, மலேரியாவால பாதிக்கப்பட்ட ஒருத்தரை வேறொரு கொசு கடிக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஒரு புது கொசு பாதிக்கப்பட்டவரோட ரத்தத்தை உறிஞ்சும்போது அந்த ரத்தத்தோட சேர்த்து இந்த ஸ்பெஷலான ஆண் பெண் கேமெட்டோசைட்டுகளையும் உள்ள இழுத்துக்குது. இங்க தான் அந்த உருமாற்றத்துக்கான முதல் படி ஆரம்பிக்கமாகுது. கொசுவோட குடலுக்குள்ள போனதும் இந்த ஆண் பெண் கேமெட்டோசைட்டுகள் ஒன்னு சேருது. முதல் மணி நேரத்திலேயே கருத்தரித்தல் நடந்துடுது. அடுத்த 2வது நாள்ல வளர்ச்சி ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 10லிருந்து 14 நாள்ல முதிர்ச்சி அடைஞ்ச ஸ்போரோசோயிட்டுகள் குடலிருந்து தப்பிச்சு வெளியே வருது. 15வது நாள்ல அதுங்க கொசுவோட உமிழ்நீர் சுரப்பிகளுக்கு வந்து சேருது. இந்த பாலியல் இனப்பெருக்கம் மூலமா ஒட்டுண்ணியோட புதிய மரபணு சேர்க்கைகள் உருவாகுது. இதனாலதான் இந்த ஒட்டுண்ணி ரொம்ப சுலபமா தன்னை தகவமைச்சுக்குது. கடைசியா இந்த உருமாற்றத்தோட உச்சகட்டத்துல புதுசா உருவான ஸ்போரோசைட்டுகள் எல்லாம் கொசுவோட உமிழ்நீர் சுரப்பிகளுக்கு வந்து சேருது. இப்போ இந்த கொசு ஒரு நடமாடும் ஆயுதம் மாதிரி. அது அடுத்ததா யாரை கடிக்குதோ அவங்களுக்கு மலேரியாவை பரப்ப தயாரா இருக்கு. ஆக ஒரு முழு சுழற்சியும் முடிய போகுது. அடுத்த சுழற்சி ஆரம்பிக்கவும் தயாரா இருக்கு. சரி, இப்ப நம்போ இந்த நச்சு வட்டத்தை எப்படி உடைக்கிறதுங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த ஒட்டுண்ணியோட சிக்கலான வாழ்க்கைச் சுழற்சியை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் மலேரியாவை எதிர்த்து போராட முடியும். அதுதான் இதுக்கு முக்கியமான திறவுகோள். அப்போ நாம எப்படி இதுக்கு எதிராக போராடுறோம்? பல வழிகள் இருக்கு. கொசு வலைகள், கொசு விரட்டிகள், இதெல்லாம் அந்த முதல் கடியையே தடுக்க உதவுது. மலேரியாவுக்கு கொடுக்கிற மருந்துகள் நம்ம ரத்தத்திலையும் கல்லீரலையும் இருக்கிற ஒட்டுண்ணிகளை குறி வச்சு அழிக்குது.
பூச்சிக்கொல்லிகள் மூலமா கொசுக்களோட எண்ணிக்கையே குறைக்கிறோம். இப்போ வந்திருக்கிற தடுப்பூசிகள் நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கே பயிற்சி கொடுக்குது. எதுக்குன்னா இந்த ஸ்போரோசோயிட்டுகள் உள்ள வந்த உடனேயே அதை அடையாளம் கண்டு அழிக்கிறதுக்கு. மொத்தத்துல ஒரு கொசுக்கடியில ஆரம்பிச்ச இன்னொரு கொசுக்கடி வரைக்குமான இந்த முழு சுழற்சியும் ஒரு உயிரினம் எப்படி உயிர் வாழறதுக்காகவும் தன்னை தகவமைச்சுக்கிறதுக்காகவும் போராடுதுங்கிற கதை தான். மனுஷன் கொசுன்னு 2 முற்றிலும் வேறான உலகங்கள்ல உயிர் வாழற அதோட திறமை தான் அதோட மிகப்பெரிய வெற்றி. இந்த ஒட்டுண்ணி ஆயிரக்கணக்கான வருஷமா நம்மளோடவே சேர்ந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஒட்டுண்ணியோட பலவீனமான புள்ளி எதுவா இருக்கும்? அதோட இந்த இரட்டை வாழ்க்கையில நாம எங்க தாக்குனா அதை முழுசா அழிக்க முடியும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன்.